வடிவானும் ஈசன் மைந்தனே மண்டல பூஜையே மகர ஜோதியே மணிகண்டன் அருள் வேண்டி வாழும் ஜீவனே ஊழ்வினைகள் யாவும் தீர்க்கும் தெய்வமே. எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சபரி ட்ரக்கர். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் இல்லை மதியானம் ஒரு 11 மணி கிட்ட ஆகுது. இப்போ வந்து கரிமலை ஏற்றம் வந்து ஏறிட்டுருக்கோம். செம்ம கஷ்டமாக இருக்குது. ஸ்டார்டிங் வந்து எங்கேயுமே நிற்கல. பாருங்கள் பின்னாடி லைனாக வந்துகிட்டே இருக்காங்க. நீ அடுத்தது இங்கேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் இருக்குது பம்பைக்கு. அங்கே போயிட்டு விளாக் ஸ்டார்ட் பண்ணலாம். அங்கே வந்து ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போனால் தான் தெரியும். இன்றைக்கி திங்கட்கிழமை வேறு. நாங்கள் போகிற டேட்டு பார்த்திங்கன்னா 25 இன்றைக்கி டேட்டு. இன்றைக்கி நைட்டுக்குள்ளே சாமியை பார்த்துடலாம் நினைக்கிறோம். சன்னிதானத்துக்கு போயிட்டு அப்புறம் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். சி யூ பாய் ஃப்ரம் சபரி அண்ட் சுவாமியே சரணமை. வள்ளித்தோடு தவழம் கிட்ட வந்துடுவாங்க. இங்கே நிறைய இடத்துல 5 தான் இருக்குது. 5 சுவாமி சரணம். சுவாமி சரணம், சுவாமி சரணம். இப்போ கரிமலை அடிவாரத்துக்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 28 கிலோமீட்டர் கடந்து வந்திருக்கோம். இன்னும் போனோம் ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் கிட்ட. சுவாமி சரணம். சுவாமி பாதம். இதுதான் வந்து பம்பா நதிக்கரை மக்களே. ஐயோ சுவாமி சரணம். இங்கே தான் வந்து ஐயப்பன் வந்து பிறந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக 2:45. பம்பா நதிக்கரை ஓரமாக நடந்து போயிட்டுருக்கோம். இங்கேருந்து இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்குது. பம்பா நீலிமலை ஏறுற இடத்துக்கு போகிறதுக்கு தான் நடந்து போயிட்டுருக்கோம். பாருங்கள், ரொம்பலாம் கஷ்டம் தெரியல, ஆவரேஜாக தான் இருக்குது. ஸோ நீ போக எப்படின்ட்டு பார்க்கலாம். நாங்கள் 2 பேர் தான் நடந்து போயிட்டுருக்கோம். ஹாய் சொல்லு. ஹாய். சுவாமி சரணம். இதுதான் பம்பா நதிக்கரை. இதுதான் வந்து ஐயப்பன் வந்து பந்தலராஜாவுக்கு கிடச்சி எடுத்த ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:30 பம்பையில் இருக்கும். இங்கேருந்து வந்து ஒரு 4 கிலோமீட்டர் நீர்மலை ஏற்ற ஏறி அப்புறம் சந்திரநாத்துக்கு செம்ம கூட்டம். அன்றைக்கி நடை வந்து க்ளோஸ் பண்ணுற டைம்ன்றதுனால நீங்களே பாருங்கள். செம்ம கூட்டங்க இருக்கிறது பம்பையில். செம்ம இதுதான் வந்து நடந்து ஒரு கீழே. இது வந்து கூட்டம் அதிகமாகிடுச்சு. லைன் அதிகமாகிடுச்சு. అదే దాంటి டான்ஸ் சாமி ஒரு 100-200 மனசுல கேட்கறதெல்லாம் இங்கே சாமி. வழி நடக்கிறதுக்கு வழி இல்லைன்ட்டு இதில் ஏறிட்டு இருக்காங்க காட்டுறது. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 மணி ஆகுது. சன்னிதானத்துக்கிட்ட போயிட்டுருக்கோம். செம்ம கூட்டங்க, செம்ம க்ரௌடு. கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஆகுது. நேற்று நைட்டு
நேற்று சாயங்காலம் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 4 மணி ஆகுது, இன்னும் லைனில் தான் நின்றுட்டுருக்கோம். செம்ம கூட்டங்க, நீங்களே பாரு. தடுத்து விட்டுட்டு இருக்காங்க, அப்படியே கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. சபரிமலையில் இருக்கோம். மத்தியானம் 1 மணிக்கு தான் அவங்க வந்து செம்ம க்ரௌடு. வரதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து நட சாத்துற நாள், லாஸ்ட் நாள். சுவாமி சரணம். பாருங்க கூட்டம், பாருங்க செம்ம கூட்டங்க. இங்கே பாருங்க, இன்னும் நிறைய பேர் வெளியிலே இருக்காங்க, நிறைய பேர் குடோன்லேயே பிடிச்சி வச்சுருக்கிறாங்க, இன்னும் வரல. அங்கே பாருங்க எவ்வளோ கூட்டம். தமிழ்நாடு சீர்காழி அன்னப்பட்டி தாங்கள் சன்னிதானத்திலோ அருகாமையில் தாங்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக நிலங்கள் கண்ட்ரோல் ரூமுக்கு செல்ல வேண்டியது. தாங்கள் உடன் வந்த பாலமர்கள் சன்னிதானதா மாநில கட்டளையபடி ಹಾಜರುತ್ತಾರೆ. நெய் மணக்குது, இருமுடி கணக்குது, படிமலையிலே நடை திறக்குது. நெய் மணக்குது, முடி கணக்குது, படிமலையிலே நடை திறக்குது. என்னை காணும் வேளையிலே அத்தனை துன்பம் விலகுது. பம்பையில் மூழ்கி நடைகையிலே பாவம் எல்லாம் கரையுது. சபரிமலை வாசனே, காட்டு வழி பயணமே, கோடி கண்கள் தரிசனமே. பந்தலராஜனே, பக்தனின் கவலனே, 18 படிவாரும் ஈசன் மைந்தனே, மண்டல பூஜையே மகர ஜோதியே, மணிகண்டன் அருள் வேண்டி வாழும் ஜீவனே, வினைகள் யாவும் தீர்க்கும் தெய்வமே, சாஸ்தாவின் சந்நிதியில் சரணமையனே, அருள் தரணும் ஐயனே, நீ வரணும் ஐயனே. நெய் மணக்குது, முடி கணக்குது, படிமலையிலே நடை திறக்குது. நெய் மணக்குது, முடி கணக்குது, படி 18 மணி கிடக்குது. நெய் மணக்குது, மெய் சிலுக்குது, அருளில் வழி இருக்குது. சரணமையப்பா. ராஜனே, பக்தனின் கவலனே, 18 படிவானும் ஈசன் மைந்தனே, மண்டல பூஜையே மகர ஜோதியே, மணிகண்டன் அருள் வேண்டி வாழும் ஜீவனே, வினைகள் யாவும் தீர்க்கும் தெய்வமே, சாஸ்தாவின் சந்நிதியில் சரண. வந்து சபரிமலையில் நாங்கள் நேற்று ஈவினிங் 6 மணிக்கு வந்து மத்தியானம் 1 மணிக்கு தான் தரிசனம் கிடைச்சிது. அதுவே சரியாக கிடைக்கல, மூடுற டயத்தில் பார்த்தோம். ஒரு சிலர் வந்து 10 மணிக்கு கூட வந்தாங்க, எனக்கு கூட வந்தாங்க. கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னைக்கு 3 நாள் வந்து கோயில் நடை வந்து மூடி இருக்கும். இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா 26ன்னு சொல்கிறேன். நேற்று 26, இன்றைக்கி 5 மணி ஆகுது, 27ஆம் தேதி. இன்றைக்கி கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக தான் போயிட்டுருக்கு. 5 மணி ஆகுது. இப்போ வந்து நாங்கள் இறங்க போகிறோம். அடுத்தது வந்து இந்த சபரிமலையில் வந்து இன்னும் 3 நாளுக்கு வந்து கோயில் நடை வந்து மூடி இருக்கும். நிறைய விஷயம் வந்து 1ஆம் தேதி மேலே இருக்கும். கூட்டம் வந்து எக்கச்சக்கமாக அதிகமாகிட்டு வருது. புக்கிங் வந்து இங்கே நேரில் வந்து பண்ணிங்கன்னா ரொம்ப அதிகமாகுது. அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நம்ம போக பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ வந்து முடியும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரம் சபரீஷ். சுவாமி சரணம். பந்தலராஜனே, பக்தனின் கவலனே, 18 படிவானும் ஈசன் மைந்தனே,